வணக்கம். சென்னை நந்தனம் ymca கிரவுண்டில் புக் ஃபார் எக்ஸிபிஷன் பேர் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த புத்தகங்கள்லாம் வாசிக்கிற பழக்கமே போயிடுச்சு. பெரியவங்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் மொபைலில் தான் எந்த நேரமும் வச்சுட்டு இருக்கிறது. மொபைலை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு வாசிக்கிற பழக்கம் எல்லாருக்கும் வரணும். சென்னை மெரினா பீச்சை விட பெருசாக இருந்தது இந்த புக் ஸ்டால் எக்ஸிபிஷனு. புக்ஸு மட்டும்தான் இல்லைங்க, கீழடி அகழாய்வில் கிடைத்த பொருட்கள்லாம் கூட நமக்கு இங்கே டிஸ்பிளே செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் உபயோகமாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும். பொருட்காட்சினாலே ஃபுட் ஸ்டால் இல்லாமலையா, நம்ம டயர்டை போக்குறதுக்கு நம்ம சுற்றி பார்த்துட்டு ஃபுட் ஸ்டாலில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டா தான் ஒரு எக்ஸிபிஷனுக்கு பார்த்த ஒரு உணர்வு ஏற்படும். இங்கே 800 ஸ்டால்ஸ் இருக்குது. அவ்வளோ நம்மளால் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு சில ஸ்டாலில் இருக்கிற புக்ஸை மட்டும் பார்க்கலாம் வாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணது இந்த கீழடி அகழாய்வு பொருட்காட்சி தான். வந்தவங்க முதல்ல புக் ஸ்டால் போகிறத விட முதல்ல இதுக்குள்ளார தான் எல்லோரும் நுழைஞ்சாங்க. அந்தளவுக்கு இது எல்லாரையும் ஈர்த்துருச்சு. குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்பவும் உபயோகமாக இருந்தது. பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் இதை புரிய வச்சு அதுங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச அந்த மாதிரி. இது அழகாக அவங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்சு நமக்கு டிஸ்பிளே செஞ்சு வச்சுருக்குறாங்க. அங்கே தோண்டி எடுத்த அது இது திமிழுள்ள காளையின் எலும்புகளில் அந்த காலத்தில் நிறையா இருக்கும். இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு காளைகளாக இருக்குது. இது ஸ்கொயர் டைப்பு கல் பாருங்கள். இப்போ நமக்கு ரெக்டாங்கிள் சைஸில் வருது, செவ்வக வடிவத்தில். இதுதான் இந்த மாதிரி வச்சு தான் அவங்க இந்த மாதிரி பில்டிங்லாம் கட்டினது. இது நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண பானைகள், குடுவைகள், பானைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ அழகாக அவங்க மண்ணுக்குள்ளே பதஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சி தோண்டி எடுத்துருக்காங்க பாருங்கள். இது அடுப்பு. இதுவும் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிடுச்சு. இது மண் பவுல்லாம் இருக்குது பாருங்கள். மூடி, பவுலு எல்லாமே இருக்குது. இது அப்போ கிடைச்ச அணிகலன்க, முத்து எல்லாம், பவளம் எல்லாமே இருக்குது இதில். அந்த காலத்தில் கடல் வாணிபம் மூலியமாக நிறையா இந்த மாதிரி முத்து, பவளம் இதெல்லாம் நமக்கு வெளிநாட்டிலேருந்து எல்லாமே கிடைச்சிட்டு இருந்ததுக்கான சான்றுகள் தான் இதில் அவங்க வணிகத்தை அதை பற்றி தெளிவாக விளக்கியிருக்காங்க. இதில் இது 2600 வருஷத்துக்கான இதுதான் ரைட்டிங்கு, தமிழ் எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சில்லுகளில், பானை ஓடுகளில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த பானை ஓடுகளில் தான் அப்போல்லாம் எழுத்துக்களை ஒரு ஷார்ட் ஹேண்ட் போல் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு வடிவம் ஒரு தமிழ் எழுத்துக்களாக மாறுச்சு. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சங்கர் பதிப்பகத்தில் 10 ரூபாய் புக்கு நிறையா இருந்துச்சு. எல்லாமே பொது அறிவுலேருந்து, சமையல் புக்குலேருந்து, ஆன்மீகம் புக்கு, எல்லா வகையான புக்கு 10 ரூபா புக்கு இருந்தது. அட்டை தான் ரொம்பவும் பெருசாக திக்காக இருந்துச்சு. அட்டை உள்ள பேப்பர்ஸ் ஒரு 4 பேஜ் அவ்வளோதான் இருக்கும். பாருங்க, இவ்வளோதான் இருக்குது. 10 rupees. இது நிறையா இருந்தது. எல்லா வகையான புக்ஸுமே இருக்குது இந்த ஷாப்பில். நல்லா இருந்துச்சு இந்த ஷாப். பாருங்கள், அவங்களோட டெக்கரேஷனு ஒரு காட்டுவாசிகள் இருப்பிடம் போல் அவங்க இந்த ஷாப்பை டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக இதுதான் இருந்தது. கவிதைகள் புக்கு நிறையா இருந்ததுங்க. எல்லாரையுமே இந்த ஷாப் ஈர்த்துச்சு. இது ஃபுல்லாக கவிதைகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த ஷாப் ஆரம்ப கல்வி குழந்தைங்களுக்கானது. ப்ரீகேஜி, எல்கேஜியில் எழுத ஆரம்பிக்கிற நேரத்தில் உள்ள குழந்தைங்களுக்கான ஷாப்பு. இதுல என்ன ஸ்பெஷல் இது ஸ்பெஷல் பேப்பர். பென்சில் எழுதலாமா? பென்சில் எழுதலாம். ஸ்கெட்ச் கிரேயான்ஸ் எல்லாமே இருக்கு.
இது மல்டிபர்பஸ் போர்ட், பிளைன் போர்ட், யூஸ்ஃபுல் போர்ட், பிளைன் போர்ட். இது 3 சைஸ் வருது. 1/4, 1.5/4, 2/3. ஒவ்வொன்றும் என்ன விலை? இது 110, 130, 170. இது மணிமேகலை பிரசுரம். கல்கண்டு புக்ஸை வந்து ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. லேனா தமிழ்வானன் புக்ஸுனாலே ரொம்ப துப்பறியும் புக்ஸுனாலே நாங்கள் ரொம்ப அதிகமாக விரும்பி படிப்போம் அந்த காலத்துலலாம் வந்து. இப்போ சுத்தமாக படிக்கிறதே இல்லை. இவரோட இதுவே பாருங்கள், ட்ரேட்மார்க் இவரோட இது தமிழ்வானனோட இது பாருங்கள். அவங்களோட இதுவே வந்து கண்ணாடியும் தொப்பியும் தான். அந்த துப்பறியும் இது அப்படின்ற ஒரு இதுக்கு அவர் வச்சுருந்தார். அங்கேயே வந்து எல்லா புக்ஸு எல்லாமே இருந்துச்சு. அவங்களுடைய பிரசுரம் பண்ண புக்ஸு வந்து பதிப்பகத்துலேருந்து வந்த புக்ஸு பிரிண்டிங்கில் வந்தது இருந்தது. இது வந்து காமிக்கு, குழந்தைங்களுக்கான செக்ஷன் சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்ஸ் தான் இது. இங்கிலீஷ் புக்கு, தமிழ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இதில் பாருங்கள், உணவு உலகம்னு இதில் இருக்கிற புக்ஸு எல்லாமே வந்து உணவுகள் சம்மந்தப்பட்டது, மருத்துவம், நம்ம ஹெல்த்து, பியூட்டி எல்லாமே வந்து இதில் அத்தனை புக்ஸ் இருந்தது. அப்பா எவ்வளோ கலெக்ஷன்ஸு! எல்லா வகையான உணவுகள் சமைக்கிறதுலேருந்து அவ்வளோ இருந்துச்சு. இதில் ஆன்மீக புக்கும் இதில் நிறையா இருந்துச்சு. நாவல்கள், கோல புக்கு, மெஹந்தி டிசைன்ஸ் உள்ளதெல்லாம் நிறையா இருந்துச்சு இதில். இப்போ நாம் இன்டர்நெட்டை நோக்கி பயணம் செய்கிறதுனால இதெல்லாம் நம்ம விட்டாச்சு. இதுலேருந்து தான் அதில் வரும். நான் கூட வந்து புக்ஸ்லேருந்து தான் நான் வந்து எல்லா தகவல்களையும் நான் வந்து திரட்டிகிட்டு இருக்கிறேன். பழைய புக்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்ட புக்ஸ்லாம் இப்போ நான் தோண்டி எடுத்து நான் தகவல் திரட்டிகிட்டு இருக்கிறேன் யூடியூப்காக. இதில் இந்த ஷாப்பில் எல்லாமே 99 புக்ஸு. காமிக்ஸ் தான் இதில் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு தான் இதில் வந்து அதிகமாக இருந்தது. எல்லாமே திக்கான அட்டைகள், பேப்பர்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்ததுனால இது விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. புக்ஸ்லாம் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி தான். இதெல்லாம் எல்லாமே வந்து மெடிசினல், மருத்துவ சம்மந்தப்பட்ட இதுதான். அந்த புக்ஸ்லாம் வந்து சமையல் புக்ஸு, மருத்துவ குறிப்பு, டிப்ஸு புக்ஸு எல்லாமே வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்டது இருந்துச்சு. மூலிகைகள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஷாப்பில் முழுசாக. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எதை வாங்குறது எதை விடுறதுன்னு தெரியல. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. பாருங்கள், அவ்வளோ புக்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே உட்காந்து படிக்கலாம். அத்தனையும் அவ்வளவும் வந்து நமக்கு பயனுள்ள புக்காக தான் இருக்கும். இது பாருங்கள், நீங்கள் இதுலேருந்து நீங்கள் எதை ஒன்று எடுப்பீங்க அதை சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியாகவே இருக்குது. இது எல்லாம் ஒவ்வொரு தானியத்துலேயும் வந்து என்னென்ன உணவுகள்லாம் செய்யலான்றது தனித்தனியாக போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு தானியத்துக்கும் தனித்தனி புக்ஸ் போட்டிருந்தாங்க. இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறையா ரெசிபீஸ் எல்லாம் இதில் வந்து இருந்துச்சு. குதிரைவாலி, கேழ்வரகுக்கான ரெசிபீஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. இதில் இண்டெக்ஸில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், என்னென்ன உணவுகள் எல்லாம் வந்து இத்தனை உணவுகளும் வந்து அதில் வந்து இருக்குது. விலை கூட 30 rupees அந்த அளவுக்கு தான். கீரை சமையல் எல்லாமே இருக்குதுங்க. மாடி தோட்டம் எப்படி அமைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து இதில் வந்து ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான் நம்ம வந்து யூடியூப்பில் பார்ப்போம். ஆனால் இந்த புக்ஸில் வந்து நிறையா கிடைக்கும் உங்களுக்கு தகவல்கள். யூடியூப்பும் பார்க்கலாம், நம்ம வந்து நேரடியாக பார்க்குறோம். நம்ம அதுவும் நமக்கு நல்லது தான். புக்ஸோட நாலேஜும் நமக்கு தேவை தான். ரெண்டுமே தேவை. என்ன உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற எக்ஸிபிஷன் வீடியோலாம் இன்னும் நிறையா வரும். நன்றி, வணக்கம்.